ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி லிட்டில் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வடுவூர் ஏரி பறவைகள் சரணாலயம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானில் இருக்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வடுவூர் பறவைகள் சரணாலயம். இந்த வடுவூர் ஏரி தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இது தஞ்சாவூர்லேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற ஹைவேஸ்லேயே இருக்குது. இங்கே நிறையா பறவைகளோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நம்ம வந்தோம்னா உள்ளாரையே வண்டிகள்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்குறவங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குகை உருவாக்கியிருக்காங்க. இதுக்குள்ளார போகணுன்னா பறவைகளோட உருவங்கள் அதோட போன்ஸை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வடுவூர் ஏரியில் இருக்க பறவைகளை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் 2 ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதிலேருந்து நம்ம பறவைகளை பார்த்தோன்னா ஓரளவு கிளியராக தெரியும். ஏரியோட அழகையும் நம்ம ரசிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பறவைகள் இருக்குன்னு. 38 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே வருது. ஐரோப்பா, அமெரிக்கா அங்கிருந்தெல்லாம் இங்கே நிறைய பறவைகள் வருது. இங்கே பறவைகள் வர சீசன் என்னன்னா நவம்பர் டு ஏப்ரல். இந்த டைமில் நம்ம வடுவூர் ஏரிக்கு வந்தோம்னா நிறைய பறவைகளை பார்க்கலாம். நான் நிற்கிற இடத்துல பறவைகள் சவுண்ட் செம்மையாக கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் நேரில் வந்து இதை ரசித்து பாருங்க. இந்த வடுவூர் ஏரிக்கு தண்ணி மேட்டூர் அணையிலேருந்து வருது. இந்த ஏரி 316 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மேட்டூர் அணையிலேருந்து வந்த தண்ணியை சேகரித்து வச்சு சுற்றி உள்ள டெல்டா பகுதிகளில் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பறவைகள் நவம்பர் டு ஏப்ரல் இந்த சீசனில் வருது. இங்கே முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிச்சு ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க நாட்டில் வெயில் அடிக்கும் போது இந்த பறவைகள்லாம் இங்கே வந்துடும். இந்த
ஏரியில மீன்களும் நிறையா இருக்கும். அதனால இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். சுற்றி உள்ள கிராமங்களுக்கு உள்ள பறவைகளை பிடிக்க கூடாதுன்னு அரசு சொல்லியிருக்கு. வேட்டையாடுறத பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியில நீர்நாயும் இருக்கு. ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியல. இங்க பில் ஸ்டோர், லிட்டில் இக்ரேட், சாம்பிள் பெலிகன்ஸ், நைட் ஹெரோன், கிங் ஃபிஷர், இந்த மாதிரி இங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இங்க வருது. இந்த வடுவூர் ஏரிய பாதுகாக்கப்பட்ட பறவைகள் சரணாலயம் அப்படின்னு அரசு பட்டியலில் சேர்த்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் லெவலில் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய பார்வையெல்லாம் வடுவூர் ஏரி பக்கம் திரும்பியிருக்கு. இருக்க பறவை இனங்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த வடுவூர் ஏரிய சைக்கிளில் போய் உள்ளார இருக்க பறவை இனங்களை ரசிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. விரைவிலேயே இங்க படகு சவாரி வர இருக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரி எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மனசு எதமாக இருக்கும். இங்கே பறவைகளை பார்க்கறதுக்கு இங்கே வரணும்னா கரெக்டான நேரம் மார்னிங் 6 o'clock வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் 5:30 போல் வந்தீங்கன்னா நிறையா பறவைகளை பார்க்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஏரியோட அழகை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விஷாலி லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.